Friends, your consistency king is back. நான் தான் சொன்னேன் செப்டம்பர்ல கிழிச்சு காட்டுறேன்னு. ஆனா செப்டம்பர் தான் என்ன போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்கு. கடைசி வீடியோ போட்டு 10 நாள் ஆச்சு. இத்தனை நாள் எங்கடா போயிருந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா படுக்க போயிருந்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. மான் குட்டி மாதிரி துள்ளி கூச்சிட்டு இருந்த என் புள்ளைய எப்படி அடிச்சு கழிச்சுக்காரு பாருங்க. ஆமா நண்பர்களே, சில விஷயங்கள்னால லேட் ஆகி போச்சு. உடம்பு இன்னும் ஃபுல்லாலாம் ரெக்கவர் ஆகல. கொஞ்சம் டயர்டும் கொஞ்சம் இருமலும் இருக்கு. வழக்கம் போல குரலை சொல்லி ஆரம்பிப்போமா? ப்ரொமோஷன் தப்பு இல்லை, ஆனால் தப்பான ப்ரொமோஷன் தப்பு. நண்பர்களே, இன்னைக்கு இந்த ப்ரொமோஷன் ட்ரோல்ல நிறைய உருட்டு ப்ரொமோஷன்ல இருந்து கட்சிகளுக்கு சொம்படிச்ச ப்ரொமோஷன் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கேன். மங்களகரமா ஒரு உருட்டு ப்ரொமோஷன் இருந்து ஆரம்பிப்போம். லட்சக்கணக்கான கேஷ் நீ வின் பண்ண முடியும். எப்படி லூடோ விளையாடுறது மூலமாவா? லட்சக்கணக்குல, அதுவும் லூடோ விளையாண்டு. ஆமாமா, நீங்க ஜஸ்ட் ஒரு ரூபாய் வச்சு நீங்க லூடோ விளையாடுனா போதும். இது ஸ்கில் பேசிக் கேம். ஸ்டீல் பாடி ஒண்ணும் ஆகாது. லூடோ அப்பங்க ஸ்கில் பேஸ்டு கேம் ஆச்சு. என்னன்னா நீ ப்ரொமோஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுறியானா? இதெல்லாம் 100% சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. நீங்க வின் பண்ற எல்லா கேஷுமே யூபிஐ மூலமா உங்க அக்கவுண்ட்க்கு ஈஸியா வித்ட்ரா பண்ண முடியும். என்னடா அத உருட்டு ப்ரொமோஷன்ன்ற அவங்க கரெக்டா காசுல வித்ட்ரா பண்ணி காமிக்கிறாங்க, வித் ப்ரூஃபோட காமிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சருக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு அனுப்பும் போதெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு டெமோ ஆப் அனுப்புவாங்க. அதுல இருந்து நீங்க இஷ்டத்துக்கு 50,000, 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 10 லட்சம் வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனா அதுல எதுவுமே வரது ரியல் அமௌண்ட் கிடையாது. இது எல்லாமே சும்மா. அது வந்து ஒரு டெமோ ஆப், ஒரு டம்மி ஆப். அது அதுல இருந்து வித்ட்ரா பண்ற மாதிரி காமிச்சு வீடியோ எடுத்துக்கலாமே ஒழிய காசெல்லாம் வித்ட்ரா பண்ணிருக்க மாட்டாங்க. 80,000 ரூபாய் லூடோ விளாண்டு எவனா சம்பாதிக்க முடிஞ்சா எவனா உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பானா? இது இந்த ஆப்புக்குன்னு இல்ல, இந்த மாதிரி வர எல்லா உருட்டு ஆப் ப்ரொமோஷனுக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு டெமோ ஆப் அமைச்சிருவாங்க. அதை வச்சுதான் அவங்க வந்து பாருங்க நாங்க வித்ட்ரா பண்ணிட்டோம், 1 லட்சம் எடுத்துட்டேன், 10,000 எடுத்துட்டேன், 50,000 எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி எக்கச்சக்கமான கேஷ வின் பண்ணுங்க. இதோ இப்போ டவுன் பண்ணி நானும் விளையாடி வின் பண்றேன். பெத்த தாயவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கதவிட்டாங்க. நீ தாண்டா புள்ள. இன்னும் கொஞ்சம் ஹேய் டேய், இவன் மாமா கைஸ். நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அந்த மாமா. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாக்கெட் மணி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்குது. ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அதுல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட உங்களுக்கு பிடிச்சவங்க கூட மனசை விட்டு சந்தோஷமா பேசுங்க. இதுல உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். ஏன்னா நம்ப முடியல, இதுதாங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆப். ஏண்டா முதல்லையாச்சும் மறைமுகமா பட்டும் போடாம இது வந்து ஃப்ரெண்டு பிடிக்கிற ஆப் தாங்க அப்படிங்கறத மட்டும் மெயினா சொல்லிட்டு காசு வருங்கிறத சைலண்டா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஓப்பனா ஒத்துக்கிறீங்க அந்த வேலை செஞ்சு காசு சம்பாரிச்சுக்கோங்கன்னு? அது லேடிஸ்னா தான் காசு தரான், ஆண்களுக்கு கிடையாது. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? அப்புறம் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு பிடிச்சவங்க கூட மனசை விட்டு சந்தோஷமா பேசுங்க. பிடிச்சவங்க கூட மனசு விட்டு சந்தோஷமா பேசி இல்ல, அவனை பிடிக்கலனாலும் அவனை பிடிச்ச மாதிரி அவனை சந்தோஷப்படுத்தினாதான் காசு. உங்களால கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? முடியும், வாங்க. இது ஒரு வேலைன்னு ஊர்ல உட்காந்து பல ஆண்டிகை பாத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு சந்தோஷம்னு பல ஆண் நாய்களும் போய் இதுல காசு தண்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அசமா போங்கடா. இது ஒரு பண்ணாட, நீ ஒரு பரதேசி. இருங்க, நாள் முழுக்க ரீல்ஸ் பார்க்காம ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்க போர்டம்க்கு பாய் சொல்லுங்க. இப்பவே போய் ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. என்ன கேப்ஷனு? இங்க நட்பு உடனே தோன்றும், ஃப்ரெண்ட்ல அதை அனுபவிங்க. அனுபவிச்சுட்டு தான் இருக்கானுங்க. ஆப்குள்ள போய் பார்த்தேன் நானும், எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கானுங்க. பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. நீ திருந்தவே மாட்டியா? இப்பதான் தோஸ்த் ஆப்ல. ஓ, அதுக்கும் ப்ரொமோஷன் பண்றாங்களா அவங்க? படத்துல நடிக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆட் எடுக்கிறான்னா எவ்வளவு காசு குத்துருப்பான்? அப்ப இவனுக்கு எவ்வளவு காசு வருது? இதுல இருந்து நிறைய பேர் உள்ள கிடக்குறானுங்க போல. வெரி குட்ரா மாமா பையா, நல்ல வளர்ச்சி. ஆனா இவனை பார்த்து நிறைய ஆப் கிளம்பி நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களோட வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் இந்த அசிங்கமான யூசர் பேஸ் தான். ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லணும் சார். இது ஒரு பண்ணாட, நீ ஒரு பரதேசி. செலிபிரிட்டிஸ்லாம் என்ன ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம எப்படி வெயிட் லாஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? சப்பா, இத ஒரு ட்ரிக்ஸா புடிச்சுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் இது செலிபிரிட்டி யூஸ் பண்ணதுங்க, நான் கண்ணால பார்த்தேங்க, நான் தாங்க ஊட்டி விட்டேன், நான் தாங்க கழுவி விட்டேன். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸ் சொல்றேன். இதுல 3rd ஸ்டெப் நீங்க கண்டிப்பா எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் டயட். ஆனா தேர்டான விஷயம் தான் சீக்ரெட்டா எடுத்துக்கிற L-carnitine. இந்த L-carnitine நீங்க 4 வீக்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா up to 4 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணி ஜிம்க்குலாம் போனீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே செம்மையா இம்ப்ரூவ் ஆகும். மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, பட் நான் சஜஸ்ட் பண்றேன் இந்த
உடைய L-carnitine நீங்க டெய்லி 250 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணா உங்களுக்கு 4 வீக்ஸ்ல up to 4 kg வரைக்கும் weight loss. இப்போ இந்த செலிபிரிட்டி சீக்ரெட் விஷயம் பெரிய விஷயம் அப்படின்றாங்களா, அதை பத்தி நான் சொல்றேன். இந்த L-carnitine உடம்புல வந்து நேச்சுரலா உருவாகிற ஒண்ணுதான். அது என்ன பண்ணுவோம்னா உடம்புல இருக்க ஃபேட்டி ஆசிட்லாம் வந்து மைட்டோகாண்ட்ரியாவா மாத்தும். மைட்டோகாண்ட்ரியானா என்னது? அது வந்து அந்த ஃபேட்டி ஆசிடை வந்து எனர்ஜியா பர்ன் பண்ணும். இது நம்ம சாப்பிட்ற சில ஐட்டத்துல இருந்தும் பிளஸ் வந்து உடம்புலயும் தானா உருவாகிற ஒண்ணுதான் இது. ஆனா இது சாப்பிட்றதுனால 4 வாரத்துல 4 கிலோ எல்லாம் குறையுமா? பயங்கரமா குறையுமா? செலிபிரிட்டியோட சீக்கிரட்டா அப்படின்னு கேட்டா சொல்றேன், ஸ்டடீஸ்லயே நார்மலா இருக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி L-carnitine சப்ளிமெண்ட் வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிய லெவல்ல வந்து ஒன்றும் எஃபெக்ட் காட்டினது இல்லை. ஏன்னா உடம்புல ஆல்ரெடி அது தானா உருவாகிறதுனால எக்ஸ்ட்ராவா நம்ம எடுத்துக்கிறது இன்னும் எக்ஸ்ட்ராவா பர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி L-carnitine டெஃபிஷியன்சி இருக்கோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல சப்ளிமெண்ட் தான். அவங்க எடுத்துக்கிறதுல ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல யூஸ் இருக்கு. அப்புறம் அவங்க சொல்ற மாதிரி எக்ஸசைஸோட சேர்த்து பண்ணும்போது எஃபெக்ட் காட்டுமா அப்படின்னா காட்டும். ஆனா ரொம்ப கம்மியான ஒரு லெவல்ல தான் காட்டும். பயங்கர பிரம்மாண்டமாலாம் தெரியாது. 4 வீக்ஸ் ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா up to 4 kg வரைக்கும் weight loss பண்ண முடியும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. இந்த சப்ளிமெண்ட் வேஸ்ட்னு சொல்லல, வெயிட் லாஸ் ஜர்னில ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். உடனே இது வந்து செலிபிரிட்டியோட சீக்ரெட், டாப் சீக்ரெட் நம்பர் 3 இது அப்படிலாம் கிடையாது. செலிபிரிட்டி எல்லாம் அவங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு அதுக்குன்னு தனியா பர்சனல் ட்ரெயினர் வச்சிருப்பாங்க. அவங்க அதுக்குன்னு தனியா ஒரு பர்சனல் டயட் இருக்கும். அவங்க வேலையே அதுதான். ஒரு நாள் அவங்க வந்து எப்படி எல்லாம் உடம்பு குறைக்கலன்னு அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. நார்மல் பீப்புளுக்கும் செலிபிரிட்டி ஒண்ணு கிடையாது. இதுதானே என் தொழில், அதுக்கு தானே வந்திருக்கேன். நாங்க அப்படி இல்லை. இந்த மாதிரி பேச்செல்லாம் வெறும் மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் தான் நண்பர்களே. எடுத்த உடனே வந்து செலிபிரிட்டி யூஸ் பண்றாங்க, இது அவங்க யூஸ் பண்றாங்க, இவங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கிற மாதிரி பேசி ஆரம்பிச்சு ஆக்சுவலா அந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்றாங்களா அவங்க தெளிவா எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. செலிபிரிட்டிஸ் வந்து இதை எடுத்துக்கிட்டு தான் உடம்ப குறைக்கிறாங்க. இந்த பொருள் வந்து இந்த ப்ராடக்ட்ல இருக்கு, அதனால இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா டக்குன்னு பார்க்கும்போது ஓ பெரிய பெரிய ஆளுகளும் இதை யூஸ் பண்றாங்க போல, அப்போ நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டா தான் இருக்கும், அவங்களே யூஸ் பண்றாங்கன்னா நம்மளும் நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசுல வந்து ஒன்று தோணும். அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லா இதுலயுமே இது செலிபிரிட்டி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. செலிபிரிட்டி சீக்ரெட்டா எடுத்துக்கிற L-carnitine அவனுக்கே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த நார்மல் இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் தாண்டி சின்னத்திரை இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு உருட்டு ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. உங்களால யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு உருட்டு. இவரை தெரியும்ல, விஜய் டிவில வருவார்ல, அவர்தான். ஏங்க என்னங்க பண்றீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா சாப்பிட்டு என் வயிறு பயங்கரமா பெருத்து போச்சா, சரி ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப குறைக்கலான்னு பார்த்தா அதுக்கு டைமே இல்லை. அதுக்கு தாம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிற ஜெல்ல ரெஃபர் பண்ணாங்க. எப்படி வந்து இன்ஃப்ளூயன்சர்களுக்கு மட்டும் எதை கேட்டாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க? அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். உடனே அவனை பார்க்கணும். ஐயா நீங்க எதுக்கு பார்க்கணும். இங்க ஃபேட் இருக்கோ அங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணோம்னா நம்முடைய ஃபேட் எல்லாம் கம்மி ஆயிருமா. இது நானும் யூஸ் பண்ணிக்கிட்டா? தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்காதாங்க? ஐயா இதுலலாம் எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா இது வந்து 100% இயற்கையான ஆயில். கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 13 வகையான நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. நிக்க வாங்குற எக்ஸ்ட்ரா ஃபேட்டை குறைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வெயிட் லாஸ் ஆயில் வேணும்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க லிங்க் போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க. அதாவது கொழுப்பை குறைக்கும் அதாவது கொழுப்பை குறைக்கும் ஒரு நவீன மந்திர ஜெல்லா. அந்த ஜெல்லை வந்து எங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ அங்கெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் தேய்ச்சோம்னா கொழுப்பு கரைஞ்சிருமா. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா குழம்பு குறைக்கிறது. என்னடா புத்தலாட்டாது? இதோ எனக்கு ஏற்பட்ட அற்புத மாற்றங்கள். முதன்மையாக இருந்த கொழுப்பை எளிதாக குறைக்க முடிந்தது. என் உடல் சத்து இயற்கையாகவே அதிகரித்தது. கடுமையான டயட் அல்லது பயிற்சிகளுக்கு தேவையின்றி என் உடல் சீராக மாறியது. வெகு குறுகிய காலத்தில் பல பெரிய மாற்றங்களை கண்டேன். இயற்கையின் அற்புதத்தை நம்புங்கள். நம்பி வாங்கி தேய்ச்சிக்கிட்டே இருங்க எல்லாரும். என்னவா போற? ஃபிட்டாக போறேன். மயிராவ ஏன்னா இப்படி பச்சையா புழுவுற? இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போடுற? இன்ஃப்ளூயன்சர்னு ஆயிட்டாலே யாருக்குமே வந்து மனசாட்சி இல்லாட்டி வந்து ஒரு எதுவுமே இருக்காது போல. காசு கொடுத்தா என்ன வேணா எதை வேணா கூவறக்கு ரெடியா இருக்காங்க. என்ன கொடுத்தாலும் செய்வேன். இந்த ஒரு விஜய் டிவி பிரபலமா கூவிருக்காங்க, காட்டுறேன். ஹலோ மக்களே, சோ எல்லாருக்குமே இந்த பிஸியான வேர்ல்டுல ஒரு பெரிய ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல நம்ம எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணிடணும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணாலும் கூட சில பேருக்கு வந்து தோல் சுருக்கம், அந்த தொங்கும் சதையா இருக்கட்டும், சாகினஸ் இருக்கும், கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். சோ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், ரொம்ப ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டயட் இல்லாம, ஜிம்முக்கு போகாம, எக்ஸசைஸ் பண்ணாம, டயட் இருக்க வேணாம், ஜிம்முக்கு போவானா, எக்ஸசைஸ் பண்ண வேணாம், உடம்பையே வலிக்க அது என்னது உடம்பையே வளைக்க வேணாம். வெறும் இந்த ஜெல் எடுத்து தேய்ச்சா உடம்பு தானா குறைஞ்சிரும். என் நெத்தில கேன பையனாடா
இந்த மாதிரி உருட்டெல்லாம் எப்போ தெரியுமா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாப்டால்ல சொல்லியிருந்தா கூட மேபி சில பேர் நம்பி இருக்கலாம். ஏன் நானே கூட நம்பி இருந்திருக்கலாம். ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும் இங்கிருந்து இது வரைக்கும், கட்டிட்டு சும்மா இருந்தாலே வந்து உடம்பு குறைஞ்சிரும், கொழுப்பு குறைஞ்சிரும் சொல்லிட்டு இந்த நாப்டால் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு ஆடு. அந்த மாதிரி இருக்கு இது. நான் அதையே நம்பணும். ஓ, எடுத்து போட்டுக்கிட்டாலே உடம்பு குறைஞ்சு 6 பேக் எல்லாம் வருது, பரவாயில்லையே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் பெருசா எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ உருட்ட வேண்டிய உருட்டுலாம் இப்போ உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. எந்த இடத்துல ஃபேட் அதிகமா இருக்கு இல்ல எங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு மசாஜ் இந்த ஜெல்ல நீங்க கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபேட் எல்லாமே உங்ககிட்ட இருந்து சீக்கிரமா போயிடும். வெறும் ஃபேட் மட்டும் போகாதீங்க. ஃபேட் மட்டும் போகாதுங்க, நீங்க வாங்க உங்ககிட்ட இருந்து காசும் போயிருங்க. ஆனா ஃபேட் மட்டும் போகாதுங்க. ஃபேட் மட்டும் போகாதீங்க. சரி, அப்படி என்னதான்டா இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை போய் பார்ப்போம்ட்டு போனேன். அவங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் மெயினா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுல போட்டிருந்தாங்க. ஆலோவேரா ஜெல்லு, கிரீன் ட்ரீ எக்ஸ்ட்ராக்ட், ஜோஜோபா ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், இதெல்லாம் இந்த ஐட்டம்லாம் தான் மெயினா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்கிரீடியன்ஸை போட்டுருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆலோவேரா ஜெல்லு கூட இந்த ஆயில்லாம் ஒவ்வொரு சொட்டு ஒரு 4-5 சொட்டு கலக்கி இது உடம்புல தேய்க்கறதுனால எப்படி உடம்பு குறையும்? நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது. உன்னை மாதிரி என்னென்ன போட்டிருக்காங்கன்றீங்க. scientifically proven, created by dedicated team of scientists, the gel is designed to deliver 100% result by targeting and reducing excessive fat in specific area of your body. ஒரு சயின்டிஸ்ட் குரூப்பே உட்காந்து கண்டுபிடிச்சாங்களா இந்த ஜெல்ல. அப்புறம் இந்த scientifically proven, இந்த clinically tested அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ் தான். அதெல்லாம் சொல்றாங்களா scientifically proven. இங்க ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் பேப்பர் காட்ட சொல்லுங்க, எதுல நீங்க ப்ரூவ் பண்ணீங்க, நீங்க ப்ரூவ் பண்ண பேப்பர்ஸை காட்டுங்கன்னு சொல்லுங்க. காட்ட மாட்டாங்க, ஏன்னா இருக்காது. காமிங்க ஏங்க என்னங்க காமிங்க என்ன போற போக்குல. சில பேர்லாம் இந்த ப்ராடக்ட் வச்சு ஈஸியாக கழுவிடலாம். ஏன்னா இந்த சயின்டிஃபிக்லி ப்ரூவன்னு சொல்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்கோன்னு சொல்றது, அதெல்லாம் கேட்கும் போது ஓ பரவாயில்ல, இது ஹெல்த்தியான ப்ராடக்ட் போல அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குதா. அப்புறம் முக்கியமா மக்களை பிடிக்கிறது வந்து உடனே குறைக்கலாம், உடனே கொழுப்பு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது வந்து டக்குன்னு குறைக்கலாம் போல, அப்போ எவ்வளவா இருந்தாலும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்களோட டார்கெட்டு. அந்த மாதிரி ஆளுகளை பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய சின்னத்திரை நட்சத்திரங்களை வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. என்ன புரியலன்னா, இவங்களுக்கு ஷோலேயே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டே வரும். அது போக ஏதாச்சும் ஈவெண்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறது நல்லாவே காசு வரும். அதெல்லாம் வந்தாலும் இப்படி உருட்டி சம்பாதிக்கிற ப்ரொமோஷன் காசு தான் வேணுமா? அதான் டேஸ்டா இருக்கு. என்ன வடையா, மசால் வடையா. நண்பர்களே, அடுத்து இந்த காசுக்கு கூறு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் காசை வாங்கிட்டு இப்போ ஒரு எச்ச வேலை பண்ணியிருக்காங்க. இப்பதான் பார்த்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி, கரூர்ல வந்து நேற்று வந்து ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஒரு கட்சி வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேவா, மறைச்சு என்ன சொல்லிட்டு டிஎம்கே வந்து ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க நேற்று கரூர்ல. நடந்து முடிஞ்ச மாநாடு வெற்றிகரமா நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்றதுக்காண்டி நிறைய இன்ஃப்ளூயன்சர்கிட்ட காசை கொடுத்து கூவ வச்சிருக்காங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூவிருக்காங்க. நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு தானே கேக்குறீங்க? நான் கேட்டேனா? 1 லட்சம் சேர் போட்டோம், இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு தலைகுனிய மாட்டோம்னு சொல்லி எல்லாம் ஒன்னா சேர்ந்து சபதம் எடுத்துன்னு இருக்காங்க. தெரியுமா? என்ன இது, நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. இதெல்லாம் ஒரு பொழப்பா? நம்ம கரூர்ல இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. 1 லட்சம் மக்களுக்கு சேர் போட்டு இடம் பார்த்தாம 1.5 லட்சம் மக்களுக்கு மேல கிரவுண்டுக்கு வெளியில நின்று கொற்ற மழன் கூட பொறுப்பேற்காம தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காங்க. கரூர்லயே தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? கரூர்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கீங்க. அதான் 1 லட்சம் சேர் போட்டு இடம் பார்த்தாம 1.5 லட்சம் மக்கள் வந்து கிரவுண்டுக்கு வெளியே வெயிட் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்தது. என்னன்னு கேக்குறீங்களா? கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டுமே இடம் பார்த்தாம 1.5 லட்சம் பேர் கிரவுண்டுக்கு வெளியே நின்று நம்ம தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம்னு சொல்லி சபதம் எடுத்திருக்காங்க. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேக்குறீங்க? நம்ம கரூர்ல பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்படி இப்போ ஒவ்வொருத்தரும் பர்ஃபெக்டா ஒரே மாதிரி பேசுறீங்க? ஒரே டைலாக் அத்தனை இன்ஃப்ளூயன்சர்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அத்தனை பேரும் அச்சு பேசுறாம அப்படியே பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் மூளை, சுயமா யோசிச்சு பேசுற அளவுக்கு அவங்களுக்கு புத்தி கிடையாது. அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி ஸ்கிரிப்ட் கொடுக்காம ஒரே ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமா எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. இது ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இல்ல, இன்னும் 2-3 ஸ்கிரிப்ட் இருக்கு. அதே மாதிரி பேசின நிறைய பேரையும் நான் பார்த்தேன். நம்ம தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். நம்ம தமிழ்நாடு எப்பவுமே இந்த அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். ஒரே டைம்ல அப்லோட் பண்றீங்க, திடீர்னு அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க. திடீர்னு இவ்வளவு அரசியல்லாம் எங்க இருந்து பேச கத்துக்கிட்டீங்க நீங்கலாம்? உனக்கு அறிவு இருக்கா? சே, படிக்கிற கூட இவ்வளவு மனப்பாடம் பண்ணி பர்ஃபெக்டா பேசியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அவ்வளவு தெளிவா கரெக்டா எதையும் மறக்காம லைன் பை லைன் கரெக்டா சொல்லியிருக்காங்க. எத்தனை டைம் போச்சுன்னு தெரியல. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும். இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா?
என்னடா இது கிரீஸ் தடவல, கம்பி வெளி போடல, கரண்ட் கம்பத்து மேல ஏறல, மரத்துல தொங்கல, எவன் வீட்டு குறையிலும் ஏறி உடைக்கல, பைத்தியம் மாதிரி தலைவர் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடல, குடிக்க தண்ணி வைக்காம இருக்கல, சாப்பிட ஸ்நாக்ஸ் கொடுக்காம விடல, அமைதி ஆரவாராம முப்பெரும் விழா கூட்டத்தை நடத்திட்டாங்க நம்ம டிஎம்கே காரங்க. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங். எங்கேயுமே வந்து கிரீஸ் தடவுல, அப்புறமா கம்பி வெளி போடல, வீட்டு ஓட்ட உடைக்கிறது, நிலத்து மேல ஏறது, வீட்டு மேல ஏறி பாசுறது, அப்புறமா தலைவர் வரும்போது தலைவர் முன்னாடி போயிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் பண்றது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு அலப்பறையும் பண்ணாம வந்தவங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் கொடுத்து, எல்லாருக்குமே தண்ணி கொடுத்து ப்ராப்பரா எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் வந்து யாருக்கு யார அடிச்சு எந்த கட்சிக்கு அகைன்ஸ்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அது பாலிடிக்ஸ், அதுக்குள்ள நான் போக விரும்பல. அண்ட் வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாநாடு போட்டு இப்படி பண்ணிட்டாங்க, அது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. நான் அதை பத்தி இங்க பேசுறதுக்காண்டி இந்த வீடியோ எடுக்கல. எதுக்கு இப்ப இதை பத்தி சொல்றேன்னா, நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், ஒரு கொஞ்சம் மாசம் முன்னாடியே சொன்னேன், இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் காசை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு ஆடுறானுங்க, கண்டதுக்கும் ப்ரொமோட் பண்றானுங்க. இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் அரசியல் கட்சிகள்கிட்டயே காசு வாங்கிட்டு இஷ்டத்துக்கு கூவ ஆரம்பிச்சிருவானுங்க, ஒவ்வொருத்தனோட ஓட்டையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நான் அப்பவே சொன்னேன், அதுதான் இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இனிமே வந்து காசு கொடுத்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டா பேசுறது மட்டும் இல்ல, காசு கொடுத்து ஒரு கட்சி அப்போஸா பேச வைக்கிறதும், ஒரு கட்சி மேல வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதும், அந்த கட்சிக்கு கலங்க வர வைக்கிறதையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், நீ பணம் கொடு, இந்த இவனை தூக்கணும்னாலும் தூக்குறேன். ஏங்க, சாதாரண ஒரு பிரியாணி கடைகளுக்கு நடுவுலயே இது நடக்குது. ஒருத்தன் காசு கொடுத்து இன்னொருத்தன் கடைக்காரனை டம்பி பண்ண சொல்றான். அரசியல் நடக்காதா? நான் பண்ணாம அதை விட வரேன்னா எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இத்தனை பேர் போட்டிருக்காங்கல்ல, இதுல ஒருத்தனாச்சும் இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் கண்டென்ட் போட்டிருப்பானா பேஜ்ல? திடீர்னு வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டா பேசுறது, திடீர்னு வந்து அந்த கட்சியை வந்து மாசா பேசுறது, அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட பேசுறதுன்னு பேசுறாங்க. காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? இது உங்களுக்கு அசிங்கம். இது வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணதோட சரி, இது ஒரு அசிங்கமாவே இல்லையா பண்றது? நான் எத்தனை வீடியோ ஆனாலும் தொடர்ந்து இந்த ப்ரொமோஷன் ட்ரோல் போட்டிருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். இவனுக்கு வந்து ஒரு மாதிரி கட்டுக்கடங்காம போய்கிட்டே இருக்கானுங்க. இவனுக்கு வந்து நீ இதைத்தான் பண்ணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அவனுக்கு வைக்கலன்னா இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பானுங்க. இப்ப வந்துட்டானுங்களே கட்சிகளுக்கு, இனி எலெக்ஷன் டைம் போக போக வந்து இன்னும் உக்கிரமா ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. கட்சிகளுக்கும் தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? மக்களை வந்து ரீச் பண்ணணும், எப்படியாச்சும் ரீச் பண்ணணும். அதுக்கு தான் இத்தனை வருஷமா என்னென்னமோ கேம்பெயின் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவனுல வச்சு ரீச் பண்றது இன்னும் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு கட்சிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இனிமே என்ன ஆகும்? ஒவ்வொரு இன்ஃபுளுசரையும் காசு கொடுத்து ஒவ்வொரு இன்ஃபுளுசர் ஒவ்வொரு கட்சிக்கு பேசுவான். ஒரு வாரம் இந்த கட்சிக்கு பேசுவான், காசு கொடுத்து ஒரு வாரம் அந்த கட்சிக்கு பேசுவான். இன்னும் நம்ம ஃபாலோ பண்றதுல எத்தனை மானங்கிட்ட இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. போக போக எலெக்ஷன் டைம் வரதான் தெரியும். யோசிச்சு பாருங்களேன், இப்போ இது கூறவனுங்க எலெக்ஷன் டைம் எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமா காசு தருவாங்க. இன்னும் அதிகமா காசு தந்தா இன்னும் கூவல் பயங்கரமா இருக்கும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன், அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். இப்போ சில டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்க்கு என் மேல கோவம் வரலாம். இவன் வந்து என்னங்க நம்ம கட்சி வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணா அதை வந்து இவன் என்ன எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஓவரா சீனை போடுறான், நம்ம கட்சிகளை கலாய்ச்சி பேசுறான், எழுத்து பேசுறான்லாம் நினைக்காதீங்க. அந்த கட்சிக்கே நான் வரல, எக்ஸாம்பிளுக்கு பேச சொல்றேன். நானே டிஎம்கே, நானும் நீங்களும் டிஎம்கே கட்சி தானே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இன்ஃபுளுசர்ஸை வந்து காசு கொடுத்து அவங்களை கட்சிகள் கூவ வைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, நமக்கு எதிர்கட்சியே ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கட்சி பேர் வந்து MKK, மொல்ல மாதிரி கூட்டணி கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி கிட்ட இன்னும் பயங்கரமா காசு இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் அந்த கட்சி வந்துட்டு தமிழ்நாடே அழிச்சிருவானுங்க, நல்லா போட்டு காசு அடிப்பானுங்க, வளர்ச்சின்னு ஒன்னே இருக்காதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா அவனுக்கிட்ட காசு அதிகமா இருக்கு. இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா கூவி கேம்பெயின்லாம் நடத்தி ஜெயிச்சிட்டானுங்க, இல்ல நிறைய தொகுதியை புடிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த இன்ஃபுளுசர்ஸை வச்சு எலெக்ஷன் கேம்பெயின் பண்றது, இந்த இன்ஃபுளுசர்ஸ் கட்சி கிட்ட காசு வாங்கி கூவுறது கரெக்டான விஷயமான்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்க. சப்போஸ் நீங்க டிஎம்கே சப்போர்ட்டரா இருந்து நான் பேசினது உங்களுக்கு தப்பா தோணுதுன்னா, நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். உனக்கு எனக்கும் பகைதான். ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன், யாரெல்லாம் இந்த மாதிரி வீடியோ போட்டாங்களோ அவங்களெல்லாம் நான் எடுத்து காமிச்சிட்டேன். மாறிடுமானா மாறாது. எப்படி மாறும்னா நம்ம தான் கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி உனக்கு சம்பந்தமே இல்லாம காசை வாங்கிட்டு கண்டதுக்கும் கூறான்னா அவனை முதல்ல கேள்வி கேட்கணும், அவனை அன்ஃபாலோ பண்ணணும். ஐயோ நம்மளை அன்ஃபாலோ பண்றாங்க, இனிமே ப்ரொமோஷன் காசு எடுக்க முடியாது, இனிமே ப்ரொமோஷனே பண்ண முடியாதுன்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா அப்போ மூடிட்டு எதுக்கெல்லாம் பண்ணணும் எப்படி எல்லாம் பண்ணணும்னு அடங்கி இருப்பாங்க. நானும் நம்பிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் நம்ம மக்கள்லாம் அப்படி பண்ணுவாங்க. எவனாச்சும் தப்பு பண்ணா அவனை வந்து உடனே அன்ஃபாலோ பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க. சோ இதெல்லாம் சீக்கிரம் மாறிடும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை நினைச்சுதான் இந்த சீரீஸ் எடுத்து ஒரு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்ப மாறுன்னு தெரியல, மாறினா சந்தோஷம். தம்பி
போங்க தம்பி. அதுக்குதான் மக்களே சொல்றேன், யார் இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு தயவு செஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. இங்க எவனும் வந்து நல்லவன் கிடையாது. இன்ஃப்ளூயன்சர் இல்லை, யாருக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. சோஷியல் மீடியால பாக்குற கண்டென்ட் வெறும் என்டர்டெய்னிங்காண்டி மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே நண்பர்களே, அம்புட்டு தான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஓகே, இப்போ வந்து ஏன் வீடியோ மறுபடியும் லேட் ஆச்சுன்னு சொல்றேன். நான் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்ததுக்கும் 4-5 நாள் காய்ச்சல்ல கிடந்ததுக்கும் யார் காரணம் தெரியுமா? எல்லாம் என்னோட எஸ்கேனால வந்தது. ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு ஒரு நாள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது சரியான மழை. ரெண்டு சொன்னா நின்னு போலான்டான்னு. நான் தான் மழையில் நினையாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, வாடா போவோன்னு சொல்லிட்டு நான் தான் ஓட்டுனேன். வீட்டுக்கு வர வழியில ஃபுல்லா சொத நினைச்சிட்டேன். பாதி வழியிலே கேட்டான், ரெயின் கோட் இருக்கடா போட்டுக்கிறியாடான்னு. மழையில் நினையாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, நான் நினைச்சிட்டே தான்டா வருவேன்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு நினைச்சிட்டு வந்தேன். அதுவே கொஞ்சம் எஃபெக்ட் காட்டுச்சு. அடுத்த நாள் அடங்காம மறுபடியும் மழையில் நினைச்சேன். நினைச்சதோட மட்டும் இல்லாம அன்னைக்கு நல்லா சில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறது, ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டேன். அவ்வளவுதான். அடுத்த நாள் சரியான காய்ச்சல். ஒரு 7-8 வருஷம் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. அன்னைக்கு தான் போறேன், ஹாஸ்பிட்டல்ல போறேன், செக் பண்ணி படுக்க வச்சுட்டாங்க. டாக்டர் வந்து கையை கொடுக்குறாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உனக்கு ஹை கிரேட் ஃபீவர் இருக்குன்னு. 103 டிகிரி இருந்துச்சான். இது மாத்திரை எல்லாம் சரியாகிறது கஷ்டம், ஒழுக்கமா படு, ட்ரிப்ஸ் குத்தி அனுப்பிச்சுடுறோன்னு சொல்லிட்டு படுக்க போட்டாங்க. அங்க இருந்து வந்து ஒரு 4-5 நாள் சரியான டயர்டு, உடம்புக்கு எந்திரிக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல. சொல்லு என்னாச்சு? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி நேத்து இன்னைக்கு தான் பரவாயில்ல. அதுலதான் லேட் ஆகி போச்சு. ஆனா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம் தான். நேத்து நைட்டு சாப்பிட்டு வரும்போது மறுபடியும் மழை வந்துச்சு. 2 நிமிஷம் கடையிலேயே நின்னேன், சரி மழை நிக்கட்டும் போலான்னு. 3வது நிமிஷம் என்ன நினைச்சேன்னு தெரியல, மழையில் நினையாதெல்லாம் வாழ்க்கைல என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டு ஒரு வேகத்துல ஜாலியா இருக்கும் மழையில் நினையாதுன்னு வந்துட்டேன். இப்போ வரைக்கும் ஒன்னும் பண்ணல, எதுவும் எஃபெக்ட் காட்டாதுன்னு நம்புறேன். உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா. எஸ்கேனா நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.